6ஆம் வகுப்புக்கு அடிப்படை அறிவியல் பாடம் எடுக்க போறேன். நீங்க எல்லாரும் உங்க புத்தகத்தை என்ன பண்ணணும், எடுத்து உங்ககிட்ட வச்சுக்கணும். வச்சுட்டு என்ன பண்ணணும், டீச்சர் கிளாஸ் எடுக்கும்போது கவனிக்கணும். நம்ம இன்னைக்கு 3ஆம் பாடம் படிக்க போறோம். பாடத்தினுடைய பெயர் என்ன? பூவிலிருந்து பூவிற்கு, இல்லையா? இப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏகதேசம் நம்ம எதை பத்தி படிக்க போறோம் அப்படின்னு. அது இருந்தாலும் டீச்சர் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒரு வீடியோ காட்டுறேன். அந்த வீடியோ நீங்க எல்லாரும் எப்படி பார்க்கணும்? கவனமா பார்க்கணும். கவனமா பார்ப்பீங்களா? பாருங்க. எல்லாரும் முகத்துலயும் நல்ல சந்தோஷமா இருக்கே. நீங்க எல்லாரும் என்ன பாத்தீங்க? உங்கள மாதிரியே சந்தோஷமா இருக்கக்கூடிய பலவிதமான பூக்களை பத்தி பாத்தீங்க. பூந்தோட்டங்களை பாத்தீங்க, பார்க் பாத்தீங்க. பார்க்ல என்ன இருந்துச்சு? அங்கேயும் பலவிதமான பூக்கள் இருந்துச்சு, இல்லையா? உங்களுக்கு என்னென்ன பூக்கள் தெரியும்? நிறைய பூக்கள் தெரியும், இல்லையா? எங்க ஒரு 1 2 3 பூக்கள் சொல்லுங்க பார்க்கலாம். ரோஜா, மல்லிகை, சூரியகாந்தி, முல்லை, செம்பருத்தி, செவ்வந்தி, குண்டுமல்லி. நல்ல பிள்ளைங்க, பல மலர்களுடைய பேரை தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே. அப்ப நீங்க இப்ப வீடியோல ஒரு சில மலர்களை பார்த்தீங்க இல்லையா? இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களோட நோட்டுல சில மலர்களினுடைய பெயரை என்ன பண்ணணும், எழுதி வைக்கணும். எழுதுவீங்களா? உங்களுக்கு என்னென்ன மலர்களினுடைய பெயர் தெரியுமோ அந்த எல்லா மலர்களையும் என்ன பண்ணுங்க, எழுதுங்க. எழுதுறது மட்டும் இல்லாம என்ன பண்ணணும், உங்க ஆசிரியருக்கு அதை அனுப்பி கொடுக்கவும் வேணும். ஓகே குழந்தைங்களா, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க இதுல பலவிதமான பூக்களை பார்த்தீங்க இல்லையா? அதுல ஒரு பூவுக்கும் வேறொரு பூவுக்கும் இடையே ஏதாவது ஒற்றுமை இருந்ததா? இல்லையா? எல்லாமே வேற வேற பூக்களா இருந்துச்சு, இல்லையா? உங்களுக்கே தெரியும். இப்ப ரோஜா பூ மாதிரி என்ன இருக்கிறது இல்ல, மல்லிப்பூ இருக்கிறது இல்ல. தாமரை மாதிரி என்ன இருக்கிறது இல்ல, முல்லைப்பூ இருக்கிறது இல்ல. ஒவ்வொரு பூவும் எப்படி இருக்கிறது? வித்தியாசமாக இருக்கிறது. எந்தெந்த விதத்துல வித்தியாசமாக இருக்கிறது? வெரி குட். நிறங்கள். ஒவ்வொரு பூவுக்கும் ஒவ்வொரு விதமான நிறங்கள் இருக்கிறது. இனி அடுத்ததா, இதழ்களினுடைய எண்ணிக்கையில. இதுல இதழ்களினுடைய எண்ணிக்கையில எப்படி இருக்கு? வித்தியாசமாக இருக்கிறது. இனி அடுத்தது, பூவினுடைய அளவு, இல்லையா? தாமரை மலர் எப்படி இருக்கும்? ரொம்ப பெருசா இருக்கும். ரோஜா பூவோ சின்னதா இருக்கும். அதை விட சின்னதா எது இருக்கும்? மல்லிகை பூ இருக்கும். அப்படி ஒவ்வொரு மலருக்கும் என்னது, வித்தியாசமான அளவுகள், வித்தியாசமான வடிவங்கள் இருக்கு. வேற எந்த விதத்துல வித்தியாசமாக இருக்கிறது? அது மலரக்கூடிய வேலை. நல்ல பிள்ளைங்க, நல்லா கவனிச்சிருக்கீங்க. சாந்து மல்லி பூன்னு சொல்லிட்டு ஒரு பூவை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பூ எத்தனை மணிக்கு பூக்கும்? வெரி குட், 4 மணிக்கு பூக்கும். அதனாலதான் அந்த பூவுக்கு என்ன பேருன்னு சொல்லுவோம் நம்ம ஊர்ல எல்லாம்? 4 மணி செடின்னு சொல்லுவோம், இல்லையா? இனி ஒரு சில மலர்கள் எப்ப மலருது? காலை வேளையில மலருது, இல்லையா? இனி ஒரு சில மலர்களோ நைட்டு மலருது, இல்லையா? அப்படி நைட்டு மலரக்கூடிய எந்தெந்த மலர்கள் உங்களுக்கு தெரியும்? அல்லிப்பூ, இல்லையா? அல்லி எப்போ பூக்கும்? ராத்திரி வேளைகள்ல. நல்ல குழந்தைகள், இத்தனையும் விஷயத்த என்ன பண்ணிருக்கீங்க, நீங்க கவனிச்சு வச்சிருக்கீங்க. இப்படிப்பட்ட பூக்களை பத்தி தான் குழந்தைகளே நம்ம இந்த பாடம் பூரா பார்க்க போறோம். அப்போ எல்லாரும் மலர்களை மாதிரி அழகாக இந்த பாடம் படிக்கிறதுக்கு தயாரா? நல்ல பிள்ளைகள். சரி, ஓகே. இனி நீங்க ஒரு செம்பருத்தி பூவை எடுங்க பார்க்கலாம். நல்ல விரிஞ்ச ரெட் கலர் இல்லைன்னா செவந்த கலர் செம்பருத்தி எடுங்க பார்க்கலாம். அவங்க எல்லாரும் வீட்லயும் இருக்கும், இல்லையா? இல்லைன்னா பக்கத்து வீட்லயாவது இருக்கும். இந்த செம்பருத்தி பூவுக்கு என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு, எந்தெந்த பாகங்கள் இருக்கு? மலர்ந்து வரக்கூடிய ஒரு இதழ் பாகம் இருக்கிறது. கீழே என்ன இருக்குது? ஒரு காம்பு இருக்குது, இல்லையா? இனி அந்த பூவுக்கு கீழே ஏதாவது இருக்கா? சின்ன சின்னதா இலைகள் மாதிரி, இல்லையா? அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம்? வெரி குட், புள்ளி அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு கீழேயோ ஒரு பூத்தளம் மாதிரி, ஒரு தளம் மாதிரி ஒரு பகுதி இருக்குது, இல்லையா? ஓகே, வெரி குட். இத்தனை விஷயங்கள் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? வெரி குட். டீச்சர் பிறந்தாலும் நீங்க ஞாபகம் வச்சிருக்கீங்களே. வேற என்ன இருக்கு? ஒரு பகுதி இப்படி நீட்டமாக இருக்கிறது, இல்லையா? செம்பருத்தி பூவுல.
இந்த பகுதிகள் எல்லாத்தையுமே நம்ம ஒவ்வொரு பெயர்ல அறிவியல்ல அழைப்போம். எதுல? சயின்ஸ்ல. அந்த பெயர்கள் என்னென்னு நம்ம பார்க்கலாமா? அந்த ஒவ்வொரு பாகத்தையும் டீச்சர் இப்போ உங்களுக்கு என்னவா காட்ட போறேன்? போட்டோவா காட்ட போறேன். நீங்க எல்லாரும் என்ன பண்ணணும்? அதை கவனமாக பார்க்கணும். அப்ப குழந்தைகளே, இங்க பாருங்க, நம்ம முதலாவதாக பார்க்கக்கூடிய பாகம் அல்லிவட்டம். என்னது? அல்லிவட்டம். இந்த அல்லிவட்டம் பார்த்திருக்கீங்களா? இந்த அல்லிவட்டம்ங்கிறது என்னது? செம்பருத்தி பூவினுடைய இதழ் பாகம் இல்லையா? இந்த அல்லிவட்டம் என்னென்ன நிறங்கள்ல காணப்படுகிறது? வெரி குட். சிவப்பு நிறத்துல காணப்படுகிறது, இனி வெள்ளை நிறத்துல காணப்படுகிறது, ரோஸ் நிறத்துல காணப்படுகிறது, பல இடங்களையும் மஞ்சள் நிறத்திலையும் காணப்படுகிறது. இனி இந்த அல்லி எல்லாரும் பார்த்திருக்கீங்களா? அல்லிவட்டம். இனி அடுத்த பார்ட் என்னன்னு பாருங்க. என்னது அது? ஒரு பாகம் நீண்டு இருக்குது இல்லையா? இப்படி தடி மாதிரி. அந்த நீண்டமாக இருக்கக்கூடிய அந்த பார்ட்டுக்கு பேர் தான் என்னது? மகரந்த தாழ்வட்டம். அதுக்கு மேல பாருங்க, இந்த கருப்பு இல்லைன்னா மஞ்சள் கலர்ல நிறைய இப்படி பகுதிகள் இருக்கு பாருங்க. பாக்குறீங்களா? நம்ம முதல்ல என்ன படிச்சோம்? அல்லிவட்டம் படிச்சோம். அதுக்கப்புறமா என்ன படிக்கிறோம்? மகரந்த தாழ்வட்டம். இனி இதற்கு கீழ் பாகத்துல ஒரு பார்ட் இருக்கு இல்லையா? அந்த பார்ட் என்னன்னு பாருங்க. சூலக வட்டம். அது வந்து எப்படி இருக்கு? கொஞ்சம் இப்படி பாத்திரம் மாதிரி இருக்கு இல்லையா? விரிஞ்ச மாதிரி குண்டா இருக்கு. அந்த பகுதிக்கு பேர் தான் சூலக வட்டம். என்னது? சூலக வட்டம். அப்ப நம்ம எந்தெந்த பாகங்கள் படிச்சோம்? அல்லிவட்டம், மகரந்த தாழ்வட்டம், சூலக வட்டம். இனி அடுத்த பகுதி பாருங்க. வெரி குட். அதுதான் புள்ளி இல்லைன்னா புள்ளி வட்டம்னு சொல்லுவாங்க. இந்த புள்ளி வட்டம் எப்படி இருக்கும்? பூவுக்கீழே சின்னதா இலை மாதிரியே இருக்கும் இல்லையா? என்ன கலர்ல காணப்படுது? பச்சை நிறத்துல காணப்படுகிறது. இனி அடுத்த பார்ட் பாருங்க. அந்த புள்ளிக்கு கீழே ஒரு பகுதி இருக்குது இல்லையா? அந்த பகுதிக்கு பேர் தான் பூத்தளம். என்னது? பூத்தளம். பூவை எப்படி ஒரு தளம் மேல வச்சிருக்கிற மாதிரி, ஒரு பரப்புல வச்சிருக்கிற மாதிரி இருக்குது இல்லையா? அது மேலதான் என்ன பண்ணப்பட்டிருக்கு? அந்த பூங்கிறது வந்து வைக்கப்பட்டிருக்கு. இனி அடுத்ததா என்ன? பூக்காம்பு. என்னது? பூக்காம்பு. இவ்வளவுதான் ஒரு மலரினுடைய பாகங்கள். என்னென்ன பாகங்கள் படிச்சீங்க? அல்லிவட்டம், மகரந்த தாழ்வட்டம், சூலக வட்டம், புள்ளி, பூக்காம்பு, பூத்தளம். இந்த 6 பகுதிகளை பத்தி தான் நீங்க இப்போ படிச்சீங்க இல்லையா? இது எல்லாத்தையும் எல்லா பூவிலையுமே காணப்படும். நீங்க என்ன பண்ணணும்? ஒவ்வொரு பூவா எடுத்து என்ன பண்ணணும்? சோதிச்சு பார்க்கணும். ஆனா செம்பருத்தி பூவுல தான் இந்த பாகங்களை நம்மளால என்ன பண்ண முடியும்? ஈஸியா பார்க்க முடியும். அப்ப எல்லாரும் இதை கவனிச்சு பார்ப்பீங்களா? இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, உங்களுடைய புத்தகத்துல ஒரு செம்பருத்தி பூவை வரைய வேண்டும். என்ன பண்ணணும்? செம்பருத்தி பூவை வரையணும். எது மாதிரி? 32வது பக்கத்துல ஒரு மலரோட, செம்பருத்தி மலரோட படம் கொடுக்கப்பட்டிருக்கு. பாத்தீங்களா? இப்போ உங்களுக்கு தெரிஞ்சது இல்லையா எந்தெந்த பாகம் எந்தெந்த பெயர்னு? அந்த 6 பாகங்களையும் நீங்க அதில் அடையாளப்படுத்துவீங்களா? நல்ல பிள்ளைகள். அடையாளப்படுத்திட்டு என்ன பண்ணணும்? உங்க ஆசிரியருக்கு அனுப்பியும் கொடுக்கணும். அப்ப அழகாக வரைந்து ஒவ்வொரு பாகங்களையும் என்ன பண்ணுங்க? அடையாளப்படுத்தி உங்க ஆசிரியருக்கு அனுப்பி கொடுங்க. இனி அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த பாகங்களினுடைய வேலைகள் என்னன்னு நம்ம பார்க்க போறோம். இதுல முதலாவதாக நம்ம எந்த பாகம் படிச்சோம்? அல்லிவட்டம் படிச்சோம் இல்லையா? இந்த அல்லிவட்டம் தான் என்ன பண்ணுதுன்னா, மலரை அழகுபடுத்துகிறது. என்ன பண்ணுது? மலரை அழகுபடுத்துகிறது. அந்த மலருக்கு ஒரு பகட்டான நிறத்தையும் மணத்தையும் வழங்கக்கூடியதுங்கிறது என்னது? இந்த அல்லிவட்டம் தான். இனி அடுத்ததா வேற என்ன பாட்டு படிச்சோம்? மகரந்த தாழ்வட்டம் இல்லையா? இந்த மகரந்த தாழ் வட்டத்துக்குள்ளதான் என்னென்ன இருக்கு? மகரந்த கம்பியும் மகரந்த பையும் காணப்படுகிறது. என்னென்ன காணப்படுகிறது? மகரந்த கம்பியும் மகரந்த பையும் காணப்படுகிறது. அடுத்ததான் நம்ம எந்த பார்ட் பார்க்க போறோம்? எந்த பாகம் பார்க்க போறோம்? சூலக வட்டம். இந்த சூலக வட்டம்ங்கிறது தான் மலரினுடைய பெண் பாகம். என்னது? பெண் உறுப்பு. இந்த மலரினுடைய ஆண் பாகம் என்னன்னு படிச்சோம்? ஆண் உறுப்பு என்னது? மகரந்த தாழ்வட்டம். மலரினுடைய பெண் உறுப்பு இல்லைன்னா பெண் பாகங்கிறது என்னது? சூலக வட்டம். இந்த சூலக வட்டத்துக்குள்ளதான் சூலக முடி, சூர்பை, சூலக தண்டு, இந்த 3 பாகங்களும் எதுல காணப்படுகிறது? இந்த சூலக வட்டத்துக்குள்ளதான் காணப்படுகிறது. அப்படின்னா குழந்தைகளா, மலரினுடைய ஆண் உறுப்பு எது?
மகரந்தத்தாள் வட்டம். மலரினுடைய பெண்ணுறுப்பு எது? சூலக வட்டம். இனி அடுத்ததான் நம்ம என்ன படிச்சோம்? புள்ளி வட்டம் இல்லையா? இந்த புள்ளி வட்டம்ங்கிறது எங்க காணப்பட்டுச்சு? கீழே இலை மாதிரியே இருந்தது, சின்னதா இல்லையா? இந்த சூலக வட்டம் என்ன பண்ணுதுன்னா, நீங்க எல்லாரும் செம்பருத்தி மலரை மொட்டா இருக்கும்போது பார்த்திருக்கீங்களா? அந்த மொட்டா இருக்கும்போது அதை சுத்தி என்ன பண்ணும்? நீளமாக இந்த புள்ளி வட்டம் காணப்படும். இந்த புள்ளி வட்டம் என்ன பண்ணுதுன்னா, அந்த மலர் மொட்டாக இருக்கும்போது அதனை பாதுகாக்கிறது. அதே மலர் விரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுது? அந்த மலரை தாங்கி பிடிக்கிறது. இதுதான் யார் செய்யக்கூடிய வேலை? புள்ளி வட்டத்தினுடைய வேலை. அடுத்ததான் நம்ம என்ன பகுதி படிச்சோம்? பூத்தளம். இந்த பூத்தளம் தான் என்ன பண்ணுதுன்னா, மலரையும் தாவரத்தையும் இணைக்கிறது. அப்போ இந்த தாவரம் இதுனா, இது வந்து மலர்னா, இது ரெண்டு இடத்தை இப்படி இணைக்கக்கூடிய பகுதி தான் வந்து என்னது? பூத்தளம். கடைசியா நம்ம எந்த பாகம் படிச்சோம்? வெரி குட், பூக்காம்பு. இந்த பூக்காம்பு தான் என்ன பண்ணுது? அந்த மலர் அந்த தாவரத்துல எந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கறத முடிவு பண்ணுது இல்லையா? மலரை அப்படியே தாவரத்துல எடுத்துட்டு போய் ஃபிக்ஸ் பண்றது இல்லைன்னா வைக்கிறது யாரு? பூக்காம்பினுடைய வேலை. ஓகே குழந்தைகளா, உங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு பாகமும் அதனுடைய வேலைகளும் புரிஞ்சுதா? நல்ல பிள்ளைகள். அத நீங்க என்ன பண்ணணும்? ஒரு தடவை கூட படிச்சு பார்க்கணும். ஓகே குழந்தைகளா, ஒரு தாவரத்திற்கு எதனால இந்த பூ அப்படிங்கிற விஷயம் அவ்வளவு இம்பார்ட்டண்டா இருக்கு, அதாவது ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது? எதனால? யார சொல்றீங்களே? வெரி குட். என்னது அது? பூ வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன வரும்? அந்த தாவரத்துல காய் வரும். வெரி குட், கரெக்டா தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கீங்க. ஒரு தாவரத்துக்கு பூ வந்ததுக்கு அப்புறம் பூவிலிருந்து தான் என்ன தோன்றுகிறது? காய், கனி, இது எல்லாமே தோன்றுகிறது. அப்போ அந்த தாவரத்துக்கு பூ அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தானே? வெரி குட். இதுதான் ஒரு மலரினுடைய வேலை, முக்கியமான வேலையும் கூட. ஒரு தாவரம் எதிலிருந்து உருவாகுது? வீட்டுல எல்லாரும் பலவிதமான செடிகள்லாம் நட்டு வச்சிருப்பீங்க இல்லையா? அந்த எல்லா செடிகளுமே எதுல இருந்து உருவாச்சு? வெரி குட். எதுல இருந்து உருவாச்சு? விதையிலிருந்து உருவாச்சு இல்லையா? இந்த விதைகள் எங்க இருக்குது? பழத்துக்குள்ள, கனிக்குள்ள இருக்குது இல்லையா? கனியத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? பழம்னு சொல்றோம். அப்போ இந்த பழம் உருவாகணும்னா என்ன வேணும் நமக்கு? மலர்ல இந்த பழம் வேணும். நமக்கு என்ன வேணும்? தாவரத்துல பூக்கள் வேண்டும். இந்த பூக்களினுடைய மிக முக்கியமான வேலையே இதுதான். ஒரு தாவரத்தில் இந்த பூக்கள் தான் என்னவாக மாறுகிறது? பழமாக மாறுகிறது. இந்த கனிகளுக்குள்ள இல்லைன்னா இந்த பழங்களுக்குள்ளதான் என்ன காணப்படுகிறது? புதிய ஒரு தாவரத்தை உருவாக்கக்கூடிய விதைகள் காணப்படுகின்றன. வெரி குட், நல்ல பிள்ளைங்க. இப்படி ஒரு விதையிலிருந்து ஒரு புதிய தாவரம் உருவாகிறது. இல்லைன்னா இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களுமே ஒரு விதையிலிருந்து தான் என்ன பண்றது? தோன்றுகிறது இல்லையா? இப்படி உயிரினங்கள் அவற்றினுடைய நிலை பேற்றிற்கு, அதாவது நிலை நிற்பதற்காக புதிய தலைமுறைகளை உருவாக்கக்கூடிய இந்த ஒரு நிகழ்வுக்கு பேர் தான் இனப்பெருக்கம். என்னது? இனப்பெருக்கம். அப்போ இந்த தாவரத்துல இனப்பெருக்கத்தை செய்யக்கூடிய அந்த பாகம் எந்த பாகம்? வெரி குட், மலர்கள். தாவரத்தினுடைய இனப்பெருக்க உறுப்புகள்ங்கிறது என்னது? மலர்கள். அதனாலதானே நம்ம மலர்களை பத்தி இவ்வளோ முக்கியமா படிக்கிறோம். புரிஞ்சுக்கிட்டீங்க. இனி டீச்சர் சொல்லியிருந்தேன் இல்லையா, மலரினுடைய ஆண் உறுப்பு அப்படிங்கிறது என்னது? மகரந்தத்தாள் வட்டம். பெண் உறுப்புங்கிறது வெரி குட், சூலக வட்டம். இனி நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த மகரந்தத்தாள் வட்டத்தையும் சூலக வட்டத்தையும் ஒரு நுண்ணோக்கி வழியா பார்க்க போறோம். என்ன பண்ண போறோம்? நுண்ணோக்கி வழியா பார்க்க போறோம். உங்க எல்லாரோட லேப்லயும் நுண்ணோக்கி இருக்கா? இருக்கு இல்லையா? அதை பார்க்கும்போது அது எப்படி தெரியுங்கிறத டீச்சர் ஒரு வீடியோவா காட்டுறேன். நீங்க எல்லாரும் என்ன பண்ணணும்? கவனமா பார்க்கணும். அறிவியல் வகுப்புல பார்த்தா மட்டும் போதாது, எப்படி பார்க்கணும்? கவனமாக பார்க்க வேண்டும். நீங்க எல்லாரும் வீடியோவை கவனமா பார்ப்பீங்களா? பார்க்கறது மட்டும் இல்ல, என்ன பண்ணணும்? டீச்சர் கிட்ட சொல்லணும். அப்ப எல்லாரும் வீடியோவை பார்க்கறீங்களா? கவனிச்சு பாருங்க. மலரின் பாகங்கள். மலர் என்பது பூக்கும் தாவரங்களின் இனப்பெருக்க உறுப்பாகும். இது மாறுபாடு அடைந்த வரம்புடைய வளர்ச்சியினையுடைய தண்டு தொகுப்பு. இதன் பாகங்கள்: 1. புள்ளிவட்டம், 2. அல்லிவட்டம், 3. மகரந்தத்தாள் வட்டம், 4. சூலக வட்டம். 1 புள்ளிவட்டம்,
இது புள்ளி இதழ்களால் ஆனது. மலர் மொட்டாக இருக்கும் பொழுது அதனை மூடி பாதுகாக்கிறது. 2. அல்லிவட்டம். இது அல்லி இதழ்களால் ஆனது. பல வண்ணங்களுடன் ஈர்க்கும் வகையில் காணப்படும். புள்ளிவட்டம், அல்லிவட்டங்கள் மலரின் துணை உறுப்புகளாகும். 3. மகரந்தத்தாள் வட்டம். இது மலரின் ஆண் இனப்பெருக்க பாகமாகும். 4. சூலக வட்டம். இது மலரின் பெண் இனப்பெருக்க பாகமாகும். மகரந்தத்தாள் வட்டமும் சூலக வட்டமும் இனப்பெருக்க உறுப்புகளாகும். மகரந்தத்தாள் வட்டம். மகரந்தத்தாள் வட்டம் என்பது பல மகரந்த தாள்களின் தொகுப்பாகும். ஒவ்வொரு மகரந்த தாளும் ஒரு காம்பினையும் அதன் நுனியில் பை போன்ற அமைப்புகளையும் பெற்றுள்ளது. காம்பு பகுதி மகரந்த கம்பி என்றும் பை போன்ற பகுதி மகரந்த பை என்றும் அழைக்கப்படுகின்றது. மகரந்த பையின் மடல்களுக்குள் மகரந்த தூள்கள் உள்ளன. சூலக வட்டம். சூலகம் பெண் இனப்பெருக்க உறுப்பாகும். இது சூழிலைகளால் ஆனது. சூலகமானது சூலகப்பை, சூலகத்தண்டு, சூலகமுடி என 3ஆக வேறுபடுத்தப்பட்டுள்ளது. சூலகப்பையில் சூல்கள் உள்ளன. ஒவ்வொரு சூலிலும் கருப்பை காணப்படுகிறது. இதற்குள் அண்டச்செல் அல்லது பெண் கேமிட் காணப்படுகிறது. நம்ம முதலாவதாக எந்த பாகத்தை பார்த்தோம் நுண்ணோக்கில? மகரந்த தாள் வட்டத்தை பார்த்தோம் இல்லையா? அந்த மகரந்த தாள் வட்டத்தை பார்க்கும்போது அதுக்குள்ள என்னென்ன இருந்துச்சு? மஞ்சள் கலர்ல ஏதோ ஒன்று இருந்துச்சு இல்லையா? இனி அதுக்கப்புறமா அந்த மஞ்சள் கலர் நம்ம கண்ணால பார்க்கும்போதே தெரியும், செம்பருத்தி போல. இனி அதுக்கப்புறமா ஒரு பாகம் நீளமா இருந்துச்சு இல்லையா? இதுல அந்த நீளமாக இருக்கக்கூடிய அந்த பாகத்துக்கு பேர் தான் என்னது? மகரந்த கம்பி. இனி அதுக்கு மேல இருந்தக்கூடிய அந்த பாகத்துக்கு பேர் என்னது? மகரந்த பை. என்னது? மகரந்த பை. அந்த மகரந்த பைக்குள்ள ஏதாவது இருந்துச்சா? என்ன இருந்துச்சு? மஞ்சள் நிறத்துல ஏதோ ஒரு சில விஷயங்கள் இருந்துச்சு இல்லையா? அது வந்து இப்படி பொடி மாதிரி காணப்படும். இப்படி மலரினுடைய பொடி மாதிரி காணக்கூடிய இந்த பாகத்துக்கு பெயர் தான் மகரந்த பொடி. என்ன பொடி? மகரந்த பொடி. அப்ப என்னென்ன பாத்தீங்க? மகரந்த கம்பி பாத்தீங்க. இனி அதுக்கு மேல மகரந்த பை இருந்துச்சு. இந்த மகரந்த பைக்குள்ளதான் என்ன இருந்துச்சு? மகரந்த பொடிகள் காணப்பட்டன. புரிஞ்சுக்கிட்டீங்களா? வெரி குட். இனி அடுத்ததான் நம்ம என்ன உறுப்பு பார்த்தோம்? சூலக வட்டம் பார்த்தோம் இல்லையா? சூலக வட்டத்துல என்னென்ன பகுதிகள் இருந்துச்சு? சூலகமுடி, சூலகத்தண்டு, சூட்பை. அந்த சூட்பைக்குள்ள என்ன இருந்துச்சு? சூல்னு சொல்லிட்டு ஒரு பாகம் இருந்துச்சு, கொஞ்சம் குண்டா இல்லையா? அந்த சூலகத்தாள் வட்டத்துல நீளமாக ஒரு பகுதி காணப்பட்டது இல்லையா? அந்த பகுதியோட பேரு தான் சூலகத்தண்டு. என்னது? சூலகத்தண்டு. அதற்கு மேலாப்புல ஒரு பகுதி காணப்பட்டது இல்லையா? அதுதான் சூலக முடி. இனி கீழே இப்படி விரிஞ்ச ஒரு பாகம் காணப்பட்டுச்சு இல்லையா? குண்டா. அந்த பாகத்தினுடைய பெயர் தான் என்னது? சூட்பைன்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளதான் என்ன காணப்படுகிறது? அண்டம் காணப்படுகிறது. தாவரத்தினுடைய அண்டம் காணப்படுகிறது. அப்படின்னா குழந்தைங்களா, அந்த ஆணுறுப்புக்குள்ள மகரந்த பைக்குள்ள என்ன காணப்பட்டிருக்கும்? மகரந்த பைக்குள்ள காணப்பட்ட அந்த பொருளுக்கு பெயர் தான் என்னது? விந்தணு. அப்போ இந்த சூலக பைக்குள்ள காணப்பட்ட அந்த பொருளுக்கு பேர் தான் என்னது? அணு. டீச்சர் எதுக்கு இந்த 2 பாகத்தையும் இவ்வளவு முக்கியமா சொல்றேன்? அதை நம்ம அடுத்த வகுப்புல தெரிஞ்சுக்குவோம். ஓகே குழந்தைகளா, இன்னைக்கு நம்ம எடுத்த எல்லா கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சுதா? உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? சந்தேகம் இருந்ததுன்னா என்ன பண்ணணும்? உங்க வகுப்பாசிரியர்கிட்ட கேட்கணும். மறக்க மாட்டீங்கல்ல? இனி டீச்சர் என்ன பண்ணிருக்கேன் உங்களுக்கு? 2 ஹோம்வொர்க் கொடுத்துருக்கேன் இல்லையா? அதை என்ன பண்ணணும்? எழுதிட்டு உங்களுடைய வகுப்பாசிரியருக்கு அனுப்ப வேண்டும். அனுப்புறது மட்டும் இல்ல, என்ன பண்ணணும்? டீச்சர் இது வரைக்கும் எடுத்த எல்லா பாகத்தையும் என்ன பண்ணணும்? படிச்சு பார்க்கணும். படிச்சு பார்ப்பீங்களா? நல்ல குழந்தைகள். ஓகே மாணவர்களே, அடுத்த வகுப்புல சந்திக்கலாம். நன்றி.